நம்ம அஸ்வின் நம்மளோட 100th டெஸ்ட் மேட்ச் ஆட போறாரு. இந்த பர்ட்டிகுலர் மேட்ச இந்தியா ஜெயிக்க என்ன மாரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்ச்க்கான ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு தமிழரா 100 டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் சார்பாக பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புறோம். இப்ப நம்ம 5th டெஸ்ட்குள்ள வந்தோம்னா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா தரம்சாலால நடக்க போகுது. தரம்சாலால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் பேட்டர் செட் ஆயிட்டா நிறைய பிக் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் டே 3, டே 4, டே 5ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கான ரோல் ரொம்பவே அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிலாந்து அணி அவங்களோட டீம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆலி ரோபின்சனுக்கு பதிலா பாத்தீங்கன்னா மார்க்குட டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் டீமோட பிளேயிங் 11ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரே ஒரு பெரிய கொஸ்டினாவே இருக்கிறது, ரஜத் பட்டிதாரோட கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல தேவ்டூட் படிக்கலுக்கு ஒரு டெபியூ தர போறாங்களா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்க போறது. எங்களுக்கு தெரிஞ்சு ரஜத் பட்டிதாரையே கண்டினியூ பண்ணலாம். ரஜத் பட்டிதார் பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபீஸ்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஓவர் தி இயர்ஸ். அதனால இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பூம்ரா 5th டெஸ்ட்கான ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்காரு. அதனால அவர் டைரக்ட்லி பிளேயிங் 11க்குள்ள வந்துருவாரு. ராஞ்சி டெஸ்ட்ல ஆடின 2 போலர்ஸ், அதாவது முகமது சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப், இவங்கல இருந்து ஒருத்தர் தான் ஆட முடியும். யார் ஆடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு முகமது சிராஜ் தான் இந்தியன் டீம் ஆட வைப்பாங்க. முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். அண்ட் தரம்சாலா விக்கெட்ல பாத்தீங்கன்னா நல்ல பால மேல போட்டு போத் இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் பண்ணணும். அந்த திறமை பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் கிட்ட இருக்கு. என்னதான் ஆகாஷ்தீப் ரொம்பவே நல்லா போட்டிருந்தாலும் ராஞ்சி டெஸ்ட்ல இந்த டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா அவர் பெஞ்சில் உட்காந்தாக்கணும் அப்படின்றது எங்களோட கருத்து. தரம்சாலா விக்கெட்ல டாஸ் வின் பண்ற டீம் பாத்தீங்கன்னா பவுலிங்க தான் சூஸ் பண்ணிருக்காங்க. பவுலிங்க சூஸ் பண்ணி ரஞ்சி டிராஃபி மேட்சஸ்ல நிறைய டீம்ஸ் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்தியன் டீமும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி பவுலிங்க சூஸ் பண்ணி இங்கிலாந்து டீமை ஒரு 200 ரன்ஸ்குள்ள ஆல் அவுட் பண்ண வச்சிட்டோம்னா இந்தியன் டீம் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் இந்த மேட்சை ஜெயிக்க இந்தியன் டீமுக்கு பாத்தீங்கன்னா 55% சான்ஸும் இங்கிலாந்து டீமுக்கு 45% சான்ஸும் நாங்க கொடுக்குறோம். அண்ட் 100th டெஸ்ட் ஆடுற அஸ்வின் தான் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சா இருப்பார் அப்படின்னு நாங்க கருதுறோம். சோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இந்த டெஸ்ட்டை ஈஸியா ஜெயிச்சிருமா இல்ல இங்கிலாந்து ஒரு ஃபைட்டை தருமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.